وعلى الثلاث الذين خلفوا إذا ضاقت عليهم الأرض بما رحبت وضاقت عليهم أنفسهم وظنوا أن لا ملجأ من الله إلا إليه ثم تاب ليتوبوا إن الله هو التواب الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹுவை என்றென்றும் போற்றி புகழ்ந்து சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நிலவட்டுமாக என்கின்ற துவாவோடு இந்த குர்ஆனின் விரிவுரை தொடரை நாம் தொடர இருக்கின்றோம். மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடும்போது وَعَلَى الثَّلَاثِ الَّذِينَ خُلِّفُوا தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட அந்த 3 மனிதர்களின் தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யார் அந்த 3 மனிதர்கள்? எதற்காக அவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்? அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முராரா இப்னு ரபீஉல் ஆமிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த மூவரின் விஷயத்தில்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான். இந்த மூவரும் தபூக் போரில் கலந்து கொள்ளாத சஹாபாக்கள். கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை இமாமுனா புகாரி ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுனா முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுனா இப்னு கஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அனைவரும் இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் அந்த வரலாறுகளை சொல்லி காமிப்பார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வயதான காலத்தில் கண் பார்வை மங்கிய அந்த நேரத்தில் தனது மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சொல்கின்றார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பராமரிக்கின்றார்கள். வயதான நேரத்தில் தந்தையை பார்க்கும் பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். தந்தையை பராமரிக்கின்றார்கள், தந்தைக்கான பணிவிடையை மேற்கொள்கின்றார்கள், தந்தைக்கான சேவையில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஈடுபடுகின்றார்கள். அந்த நேரத்திலே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகனாரிடத்தில் சொல்கின்றார்கள். தன் மகனாரிடத்தில் தன் வாலிப பருவத்தில் நடந்த நிகழ்வை சொல்கின்றார்கள். எனது அருமை மகனே, நான் தபூக் போரில் கலந்து கொள்ளவில்லை, நான் தபூக் போரில் பங்கெடுத்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா போரிலும் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். அவர்களோடு எந்த போரிலும் நான் பங்கு கொள்ளாமல் இருந்ததில்லை, தபூக் போரை தவிர. அதே நேரத்தில் நான் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்ததை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விசாரணை நடத்தவில்லை. பத்ர் போரில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் தண்டனைகளை கொடுக்கவில்லை. ஏனென்றால் பத்ர் போர் முதலில் போருக்காக போனது அல்ல. பத்ர் போர் என்பது குறைஷியினுடைய
வியாபார கூட்டத்தார்களுடைய படையை தடுத்து நிறுத்துவதற்காக செல்லப்பட்டதுதான். பிறகு சென்ற இடத்தில் திடீரென எதிர்பாராத வண்ணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போரை தயார் செய்தான். இருவர்களுக்கும் இடையில் சண்டை வந்தது. இருவர்களும் அங்கே சண்டை போட்டார்கள். இறுதியில் முஸ்லீம்கள் அதில் வெற்றி கொண்டார்கள். அதனால் அந்த பத்ர் போரில் கலந்து கொள்ளாததை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த பத்ர் போருக்கு பகரமாக மதீனா வாசிகள் நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவும் போது பெருமானாரிடத்திலே உடன்படிக்கை எடுத்தோம். அகபா உடன்படிக்கையில் நான் இருந்தேன். அந்த உடன்படிக்கையில் நாங்கள் இஸ்லாத்திற்கு உறுதியாக இருப்போம், இஸ்லாத்திற்கு உதவி செய்வோம் என்று நாங்கள் உடன்படிக்கை எடுத்தோம். அந்த உடன்படிக்கை எனக்கு பத்ர் போரில் கலந்து கொண்ட மகிழ்ச்சியை கொடுத்தது. அனைத்து மக்களும் அகபா உடன்படிக்கையை விட பத்ர் போர்தான் சிறந்தது என்று சொன்னாலும் கூட அதை குறித்து நான் கவலை கொள்ளாமலே இருந்தேன். ஏனென்றால் நாங்கள் அகபா உடன்படிக்கையில் அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தோம் என்கின்ற மகிழ்வு எனக்கு இருந்தது. ஆனால் நான் தபூக் போரில் கலந்து கொள்ளவில்லை. அந்த தபூக் போரினுடைய அந்த நிகழ்வுகள், அந்த தபூக் போர் சமயத்தில் என் வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவங்கள் மகனே என்னுடைய இந்த நாளில் கூட அப்படியே மறக்காமல் இருக்கிறது. என் கண் பார்வை மங்கினாலும் கூட என் சிந்தனையில் அந்த நிகழ்வுகள் மங்காமல் இருக்கிறது. தபூக் போரின் சமயத்தில் அல்லாஹ்வின் தூதர் தபூக் போரை பற்றி மக்களிடத்தில் பகிரங்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்னால் வரையிலும் போர்க்களத்திற்கு செல்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சில தினங்களுக்கு முன்பாக சாடமாடையாக மறைமுகமாக போர் நடக்கப் போகிறது, போருக்கு செல்ல வேண்டும் என்பதை கூறுவார்கள். ஆனால் தபூக் போர் விஷயத்தில் அப்படி நடக்கவில்லை. தபூக் போர் விஷயத்தில் அப்படி நடக்கவில்லை. தபூக் போரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக, வெளிப்படையாக, பகிரங்கமாக சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? தபூக் போர் நடக்கக்கூடிய இடம் மதீனாவிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது. கடுமையான வெயில் நேரம், பல காடுகளை கடந்து செல்லக்கூடிய சூழல் இருந்தது, பல பாலைவன மணல்களை கடந்து செல்லக்கூடிய சூழல் இருந்தது, பல வனப்பகுதிகளை கடந்து செல்லக்கூடிய சூழல் இருந்தது. இதன் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தபூக் போரை பற்றி மக்களிடத்திலே தெளிவாக சொன்னார்கள். மக்களும் தபூக் போருக்காக தயாரானார்கள். மக்களும் போர்க்களத்திற்கு செல்வதற்காக ஆர்வத்தோடு தங்களுடைய போருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தயார் செய்தார்கள். நானோ தபூக் போரின் சமயத்திலே என்னுடைய பேரிச்சம்பழ தோட்டங்களில், என்னுடைய திராட்சை பழ தோட்டங்களில் நான் அப்பொழுதுதான் அறுவடை செய்வதற்கான தயாரிப்பில் இருந்து கொண்டிருந்தேன். எனது மரத்தில் பேரிச்சம்பழங்கள் பழுத்து குலுங்கியது, எனது தோட்டத்தில் திராட்சை கொத்துகள் பழுத்து தொங்கியது. இதை கண்ட நான் அவை எல்லாவற்றையும் அறுவடை செய்ததற்கு பிறகு நாம் தபூக்குக்கு சென்று விடலாம் என்கின்ற எண்ணம் என்னிடத்தில் இருந்தது. ஏன் தெரியுமா? எனக்கு வசதி வாய்ப்புகளே இல்லாமல் இருந்த ஒரு நேரம். நான் தபூக்கு போரினுடைய சமயத்தில் எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது, என்னிடத்தில் நல்ல பொருளாதாரம் இருந்தது, எனக்கு சொந்தமான 2 ஒட்டகங்கள் இருந்தது. எனவே தபூக்கு போருக்கு நான் செல்வதற்கு ஆயத்தம் ஆகுவேன் என்று மனதளவில் நம்பினேன். தினமும் மக்களை போய் பார்ப்பேன். மக்கள் எல்லோரும் போருக்காக தங்களை தயார் செய்வார்கள், போருக்கான ஆயுதங்களை தயார் செய்வார்கள், போருக்கான உணவுகளை தயார் செய்வார்கள், போருக்கு தேவையான கால் அணிகளை தயார் செய்வார்கள். எல்லாவற்றையும் மக்கள் தயார் செய்வார்கள். நானோ போய் அப்படியே அதை மேல் பார்வையிடுவேன். மேல் பார்வையிட்டு விட்டு எதையும் நான் தயார் செய்ய மாட்டேன். மீண்டும் நான் வீட்டுக்கு வந்து விடுவேன். நான் என் மனதில் நினைத்தேன், நான் ஒரு வாலிபன். நான் நினைத்தால் இவர்கள் 5 நாள் 6 நாட்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரே நாளில் என்னால் செய்ய முடியும் என்று மனதிற்குள் நினைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். இப்படியே நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருந்தது. இறுதியாக மக்கள் தபூக் போருக்கு தயாரானார்கள். ஒரு நாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றினார்கள். சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு தபூக் போருக்கான படைகள் சூழப்பட்டது. அந்த படையில் எத்தனை முஸ்லீம்கள் இருந்தார்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. முஸ்லீம்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்தது.
இப்படி அதிகமான எண்ணிக்கையை பார்த்ததோடு என் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த அதிகமான எண்ணிக்கையில் இந்த கஅபு கலந்து கொள்ளாமல் இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் கண்டுபிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு நான் கலந்து கொள்ளாமல் இருப்பது நிச்சயமாக தெரிய வரவே வராது. எதுவரை என்றால் அல்லாஹ் வஹி அறிவித்தால் மட்டும்தான் பெருமானாருக்கு தெரியும். அதுவரை தெரிய வர வாய்ப்பே இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஊடுருவியது. எனவே நான் அந்த நேரத்தில் முடிவு செய்தேன், இந்த படை சென்ற ஓரிரு நாட்களில் நாமும் போருக்கான ஆயுத்தமாகி போருக்கான தயாரிப்புகளை செய்து நாம் இந்த படையை சென்று அடைந்து விட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்தேன். போருக்கு எல்லோரும் சென்று விட்டார்கள். நான் போருக்கு தயாராவதற்காக அவ்வப்போது என்னுடைய பணிகளை மேற்கொள்வேன். ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில், ஏதோ ஒரு கவனத்தில் நாளை பார்த்து கொள்ளலாம், அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம், மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்று போருக்கு தயாராவது பின்தங்கி போய்கொண்டே இருந்தது. இறுதியாக மக்கள் எல்லோரும் தபூக் போர் நடக்கும் இடத்தை சென்று அடைந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி கிடைத்தது. செய்தி கிடைத்ததற்கு பிறகு நான் மதீனாவை சுற்றி வந்தேன். மதீனாவை சுற்றி வந்து பார்த்தேன். மதீனாவில் அங்கே வயதானவர்கள், முனாஃபிகீன்கள், குழந்தைகள், பெண்கள், தக்க காரணம் உள்ளவர்களை தவிர வேற யாரும் மதீனாவில் இல்லை. எல்லோரும் போருக்கு சென்று விட்டார்கள். தகுந்த காரணம் உள்ளவர்கள் மட்டும்தான் ஊரிலே தங்கியிருந்தார்கள். பெண்கள் மட்டும்தான் ஊரிலே தங்கியிருந்தார்கள். இதை கண்டதும் என் மனதிற்கு மிகுந்த வேதனையாகிவிட்டது. இதை கண்டதும் என் மனதிற்கு மிகுந்த வலி ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் இந்த கஅபை பற்றி என்ன நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் நினைத்ததை போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இங்கிருந்து செல்லும் வரையிலும் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சஹாபாக்களிடத்தில் கேட்கவில்லை, எனது தோழர்களிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் தபூக்கு சென்ற பிறகு, தபூக்கு போர் நடக்கும் இடத்தை சென்று அடைந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்றார்கள், கஅப் இப்னு மாலிக் என்ன ஆனார்? கஅப் ஏன் போருக்கு வரவில்லை? கஅபை தடுத்தது எது? கஅபுக்கு என்ன நேர்ந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் தோழர்களிடத்திலே வினவினார்கள். அந்த நேரத்தில் பனு சலமா கோத்திரத்திலிருந்து ஒரு அன்சாரி சஹாபி எழுந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, கஅபை அவருடைய பணமும் அவருடைய தோட்டமும் அவரின் பேரித்த பழங்களும் அவரின் வாகனங்களும் அவரின் மினுக்கான ஆடையும் போருக்கு வரவிடாமல் அவரை தடுத்து விட்டது. போருக்கு வரவிடாமல் அவரை தடுத்து விட்டது. இந்த செய்தியை கேட்டதோடு பக்கத்தில் இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்ன வார்த்தை நீர் சொல்லிவிட்டீர்? என்னங்க பேசுறீங்க? யார் போருக்கு வரல, யார் உலக ஆசையில் மூழ்கிட்டான்னு சொல்றீங்க? அல்லாஹ்வின் தூதரே, நிச்சயமாக எனக்கு தெரியும். நான் அறிந்த வரையிலும் கஅப் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. அவர் மிகுந்த இரையச்சம் உள்ள ஒரு மனிதர், அவர் மிகுந்த நல்ல குணத்திற்கு சொந்தக்கார ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரே என்று முஆத் இப்னு ஜபல் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் எந்த பதிலையும் சொல்லவில்லை, மௌனமாக இருந்து விடுகின்றார்கள். இது நடந்து கொண்டிருக்கும் போதே பாலைவன மணலில் அடிக்கக்கூடிய வெயிலில் அங்கே இருக்கக்கூடிய காணல் நீரை கடந்து வெள்ள நிறை ஆடை அணிந்து ஒரு மனிதர் வருவதை போன்று எல்லோரும் பார்க்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், வருவது அபு கைசமா போன்று தெரிகிறதே என்று சொல்கின்றார்கள். பக்கத்தில் வருகின்றார்கள். வந்ததற்கு பிறகு பார்த்தால் அது அபு கைசமா அவர்கள்தான். அபு கைசமா அவர்கள் தபூக்கு போருக்காக நிதி உதவி கொடுப்பதற்காக ஒரு மரக்காயர் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு அவர்களும் போர்க்களத்திலே பங்கு கொள்கின்றார்கள். இறுதியாக தபூக்கு போருக்காக சஹாபாக்கள் ஆயத்தமாய் போனதை போன்று போர்க்களமும் நடக்கிறது. போர்க்களம் நடந்து முடிந்து அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்திலிருந்து மதீனாவை நோக்கி புறப்படும் செய்தி மதீனாவுக்கு வருகிறது. மதீனாவுக்கு வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு வரப்போகின்றார்கள் என்கின்ற செய்தி கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எட்டுகிறது. கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மிகுந்த பதட்டம் ஏற்படுகிறது.
மனதிற்குள் ஒரு விதமான அச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் வரப்போகின்றார்களே, இப்போது நாம் என்ன செய்ய போகின்றோம், என்ன சொல்லி அல்லாஹ்வின் தூதரின் கோபத்திலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வது என்கின்ற எண்ணத்தில் காப் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், நான் என்னென்னமோ சிந்தனைக்கு ஆளாக்கப்பட்டேன், பொய்யான எத்தனையோ சிந்தனைகளை நான் யோசித்தேன், பொய்யான எத்தனையோ காரணங்களை நான் யோசித்தேன். இதை குறித்து என்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் நான் ஆலோசனை செய்தேன். நான் இப்படி போருக்கு செல்லவில்லை, இதனால் அல்லாஹ்வின் தூதரின் இடத்தில் கேட்டால் நான் என்ன பதிலை சொல்வது என்று கேட்டேன். என்னுடைய குடும்பத்தார்களும் நிறைய காரணங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் என் உள்மனது சொல்லியது, நிச்சயமாக இன்று நாம் பொய் சொல்லி தப்பித்து விடலாம், ஆனால் அல்லாஹ் ஒரு நாள் நமது உண்மையான முகத்திரையை கிழித்து விடுவான் என்கின்ற அச்சம் என் மனதிற்குள் ஊடுருவியது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு வந்தால் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மதீனாவை வந்து அடைகின்றார்கள். மதீனாவை வந்து அடைந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். எங்காவது தொலைதூரமான பயணத்திற்கு போனார்கள் என்றால் முதலில் பள்ளியில் வந்து 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு மக்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை அறிந்ததற்கு பிறகே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். இது ஒரு வழக்கமாக ரசூலுல்லாஹ் வச்சுருந்தாங்க. அதுபோல் மதீனாவுடைய பள்ளியில் வந்து ரசூலுல்லா அமர்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்ததை பார்த்து போருக்கு வராமல் ஊரிலே தங்கிய முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், போருக்கு செல்லக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே ஊரிலே தங்கியவர்கள் சுமார் 80க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வின் தூதரை வந்து சந்தித்தார்கள். வந்து சந்தித்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு அந்த தேவை இருந்தது, எங்களுக்கு இன்ன தேவை இருந்தது, நாங்கள் இப்படி நோயில் வசப்பட்டு விட்டோம், என் வீட்டில் இப்படி குடும்ப கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டது என்று பொய்யான காரணங்களையும் சாக்கு போக்குகளையும் அந்த 80க்கும் மேற்பட்டவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களுடைய வெளிரங்கமான காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்துவிட்டு உங்களுடைய அந்தரங்கத்தை நான் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுகின்றேன் என்று அந்த 80 பேரையும் அல்லாஹ்வின் தூதர் அனுப்பினார்கள். இறுதியில் நான் காப் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், இறுதியில் நான் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சென்றேன். அல்லாஹ்வின் தூதருக்கு நான் சலாம் உரைத்தேன். அல்லாஹ்வின் தூதர் வெறுப்புணர்ச்சியோடு கோபம் நிறைந்த முகத்தோடு எனக்கு பதில் சலாம் சொல்லிவிட்டு இங்கே வாரும் என என்னை அழைத்தார்கள். நான் அல்லாஹ்வின் தூதரின் அருகாமையில் சென்றேன். உன்னை போருக்கு வரவிடாமல் எது தடுத்தது? போருக்கான ஆயுதங்கள் உன்னிடத்தில் இல்லையா? போருக்கான பொருளாதாரம் உன்னிடத்தில் இல்லையா? போருக்கான வாகனம் உன்னிடத்தில் இல்லையா? போருக்கான ஒட்டகம் உன்னிடத்தில் இல்லையா? காபே காபே, போருக்கு வராமல் ஏன் நீர் ஊரிலே தங்கினீர் என்று அல்லாஹ்வின் தூதர் என்னிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, இதே நேரத்தில் உங்களுக்கு முன்னால் உங்களுடைய இடத்தில் உலக சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர் அமர்ந்திருந்தால், நீங்கள் இருக்கிற இடத்துல நாயகமே உங்களுக்கு பகரமாக உலக சம்பந்தப்பட்ட மனிதர் யாராவது ஒருவர் இருந்தால் அவரிடத்தில் நான் பொய்யான காரணங்களை சொல்லி அவரை சமாதானம் செய்திருப்பேன், அல்லது அவரோடு விவாதம் செய்து நான் வென்று பொய்யான காரியங்களை கொண்டு வென்றிருப்பேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன், எனவே நான் பொய் சொல்ல விரும்பல நாயகமே. பொய் சொல்ல என்னுடைய மனசாட்சி ஒத்துக்கலை. உண்மையை சொல்வதின் மூலம் என் மீது நீங்கள் கோபம் கொண்டாலும் அந்த விஷயத்தில் நான் அல்லாஹ்வை முழுமையாக நம்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் போருக்கு வராமல் இருந்ததற்கு தகுந்த காரணங்கள் எதுவுமே இல்லை. என்கிட்ட நல்ல பொருளாதாரம் இருந்தது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தது, நல்ல வாகனமும் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் நான் போருக்கு வராமல் போய்விட்டேன். என் விதியில் அல்லாஹ் எழுதப்படாமல் இதை விட்டு விட்டானோ என்னமோ. நானும் ஒவ்வொரு நாளும் போருக்கு தயாரானேன், ஆனால் என்னால் முழுமையாக தயாராகி போருக்கு வர முடியலை நாயகமே என்று சொன்னதோடு
அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதோ இதோ உங்களுடைய தோழர், உங்களுடைய நண்பர் காபு உண்மையை சொல்லிவிட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சொல்லிய பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், காபே, உன் விஷயத்தில் அல்லாஹ் முடிவு சொல்லும் வரை நீர் இங்கே வராதீர், எழுந்து சொல்லும். காபு ரலியல்லாஹு அன்ஹுக்கு மிகுந்த ஆச்சரியம் அடைந்து போனார்கள். அளவு கடந்த துக்கத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். மனவேதனையில் அவர்கள் பதறிப்போனார்கள். அல்லாஹ்வின் தூதரின் முகத்தை பார்க்காமல் காபு ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நாட்களை கழிக்கப் போகின்றேன் என்கின்ற கவலையில் ஆழ்ந்து போனார்கள். இந்த சபைக்கே வரக்கூடாதுன்னு அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டாங்களே, இருந்தாலும் தவறு செய்துவிட்டோம், தவறி செய்துவிட்டோம், இதற்கான முடிவை அல்லாஹ் சொல்லும் வரையில் நாம் இந்த திசையின் பக்கம் வரக்கூடாது என்று காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்று விடுகின்றார்கள். நாட்கள் கடக்கிறது. நாட்கள் கடந்து கொண்டே போகிறது. 10 நாளுக்கும் மேலாக ஆகிவிட்டது. காபு ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் எந்த விதமான தீர்ப்பையும் அல்லாஹ் அளிக்கவில்லை. இந்த நேரத்திலே காபு ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் காபு ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சென்று, காபே, நீ எந்த பாவமும் செஞ்சதில்லை, எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதிலிருந்து பெரிய பாவத்தை எதுவும் நீங்கள் பண்ணதில்லை, நீங்களும் மற்றவங்கள மாதிரி பொய்யான காரியத்தை சொல்லியிருக்கலாமே, பொய்யான காரணத்தை நீங்கள் சொல்லியிருந்தா அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியிருப்பார்கள், உங்களை மன்னித்து விட்டிருப்பார்கள், இன்று நீங்கள் நிம்மதியாக இருந்திருக்கலாமே, ஏன் இப்படி பொய்யான காரணத்தை சொல்லாமல் ஏன் இருந்துட்டீங்க? காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்றாக மனதில் விளங்கி வைத்திருந்தார்கள். நாம் இன்று மறைத்தாலும் நாளை அல்லாஹ் வெளிப்படுத்ததான் போகின்றான். இன்று இந்த காபு மறைத்து காபை படைத்த ரப்பு வெளிப்படுத்தினால் அது மிகப்பெரிய அவமானம் என்பதை காபு ரலியல்லாஹு அன்ஹு விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால் தங்களுடைய உறவினர்களிடத்தில் காபு ரலியல்லாஹு அன்ஹு எதையும் பேசவில்லை. அவர்கள் கேட்டார்கள், என்னை போன்று உண்மை சொன்னவர்கள் வேற யாராவது மதீனாவில் இருக்காங்களா? என்னுடைய நிலைமை இன்னைக்கு அல்லாஹ் தீர்ப்பு அளித்தாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். என் விஷயத்தில் அல்லாவே நேரடியாக தீர்ப்பு அளிக்கணும். இந்த சூழ்நிலையில் மதீனாவில் வேற யாராவது இருக்கிறாங்களா? உடனே அவங்க சொந்தக்காரங்கள்லாம் சொன்னாங்க, உங்களை போன்றே 2 தோழர்கள் உண்மையை சொன்னார்கள். உங்களுக்கு என்ன பதிலை அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ அதே பதிலை தான் அந்த மக்களுக்கும் சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அந்த இருவரை காபு ரலியல்லாஹு அன்ஹு விசாரிக்கின்றார்கள். ஒருவர் முராரா இப்னு ரபீஉல் ஆமிரி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேருமே பத்ர் போரில் கலந்துக்கிட்டவங்க. 2 பேருமே என்னங்க, பத்ர் போரில் கலந்துக்கிட்டவங்க தான். ஆனால் தபூக்கு போரில் இவங்க கலந்து கொள்ளலை. தபூக்கு போரில் கலந்து கொள்ளாமல் போனதுக்கு இவங்களுக்கும் தக்க காரணம் இல்லை. இவங்களும் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட பொய்யை சொல்லாமல் உண்மையே சொல்லிட்டாங்க. இப்படி 2 மனிதர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கு, நம்மளை மாதிரியான ஒரு சூழ்நிலை 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காபு ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் மன ஆறுதல் அடைகின்றார்கள். இதற்கு பின்பு நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. 10 நாள் 20 நாள் ஆகிறது. அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இத்தனை நாட்களாக அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வராமல் போனதின் காரணமாக காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முராரா இப்னு ரபீஉல் ஆமிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தண்டனையை கொஞ்சம் அதிகப்படுத்துகின்றார்கள். இனிமேல் யாரும் காபு இடத்திலும் முராரா இப்னு ஆமிரி இடத்திலும் ஹிலால் இப்னு உமையா இடத்திலும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இந்த 3 பேர்ட்டு இனி யாரும் பேசக்கூடாது. தண்டனை கொஞ்சம் கூடியது. நாட்கள் கடக்கிறது. அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு இறை செய்தியும் வரவில்லை. ஏறத்தாழ 1 மாத காலங்கள் கடந்து விடுகிறது. இவர்களும் 1 மாத காலங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்கள், அழுகின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் மீண்டும் தண்டனையை கொஞ்சம் உயர்த்துகின்றார்கள். இனி இந்த 3 இடத்திலும் யாரும் எந்த குடுக்கல் வாங்கலும் வைக்கக்கூடாது. குடுக்கல் வாங்கலே வைக்கக்கூடாது. இதனால் முராரா இப்னு ரபீஉல் ஆமிரி அவர்களும் ஹிலால் இப்னு உமையா அவர்களும் வீட்டை விட்டே வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனார்கள். ஆனால்
காப் ரலியல்லாஹு வாலிப பருவத்தில் இருந்த ஒரு சஹாபி. காப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய அந்த 2 தோழர்களும் வீட்டை விட்டு வெளியே வரல, ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், மதீனா கடை வீதிகளில் சுற்றுவேன், மஸ்ஜித் நபவியில் நான் தொழ செல்வேன். தொழ சென்று விட்டு தக்பீர் கட்டிய பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை பார்க்கின்றார்களா என்று ஓரக்கண்ணில் நான் பார்ப்பேன். என்னை அல்லாஹ்வின் தூதர் பார்க்கின்றார்களா என்று ஓரக்கண்ணில் நான் பார்ப்பேன். நான் தொழுது கொண்டிருப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் நான் தொழுது விட்டு அல்லாஹ்வின் தூதரை பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். நான் அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்களின் உதடின் அசைவை எதிர்பார்த்து அமர்வேன். அவர்கள் பதில் சொல்வார்களா என்று எனக்கு ஏமாற்றமே மீண்டும் மீண்டும் கிடைத்தது. மிகுந்த மனவேதனைக்கு நான் ஆனானேன், மிகுந்த கவலைக்கு நான் ஆளானேன். இதன் காரணமாக எனக்கு எந்த விதமான இன்பமும் கிடைக்கவில்லை. இதனால் இந்த பூமியில் வாழ்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. காப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ் குரான்லேயும் அதான் சொல்லி காமிக்கின்றான். குரான்லேயும் அல்லாஹ் காப் ரலியல்லாஹு பற்றி வஅல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு இதா லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்தும் கூட அவங்களுக்கு பூமி என்னவாயிருச்சு, ரொம்ப நெருக்கடி ஆகிப்போச்சு. வலாக்கத்த அலைஹிம் அன்புசுகும், அவங்க வாழ்கிறது கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பாக என்ன செஞ்சு போச்சு, ஆகிப்போச்சு அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ பூமி ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இப்படியே நாட்கள் கடந்தது 40 நாட்கள் ஆகிப்போனது. அல்லாஹ்வினிடத்திலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீண்டும் எங்களுக்கான தண்டனையை உயர்த்தினார்கள். மீண்டும் எங்களுக்கான தண்டனை உயர்த்தப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த 3 பேரினுடைய மனைவியர்களும் அவர்களோடு இனி சேரக்கூடாது, அவர்களோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடவே கூடாது, அவர்களுக்கும் அந்த 3 மனிதர்களுக்கும் அந்த 3 மனைவியர்களுக்கும் தொடர்பை துண்டித்து வாருங்கள் என்று சில தூதுவர்களை அனுப்பி காப் ரலியல்லாஹுக்கு செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்படி அந்த தூதுவர் வந்து சொல்லும்போது கூட காப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, நான் அவளோடு தாம்பத்தியத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாதா, இல்லை அவளை விவாகரத்தே செய்யணுமா? என் தௌபா ஏற்றுக்கப்படணும்னு சொன்னால், என் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கப்படணும்னு சொன்னால் நான் விவாகரத்து செய்வதற்கு கூட தயார். அல்லாஹ்வின் தூதரின் அந்த தூதுவர் சொன்னார், நீங்கள் விவாகரத்துலாம் செய்ய வேண்டாம், அவங்கள்ட்ட நீங்கள் இணையாமல் இருந்தால் போதும். உடனே இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் நடந்ததுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க, ஏன் அதை சொன்னாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்குது, ஒவ்வொரு காரணம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் நம்ம அதை வேறு சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெளிவுபடுத்துவோம். அப்போ உடனே காப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய மனைவிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ்ட்ட இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் நீ உன்னுடைய தகப்பனார் வீட்டில், உன்னுடைய தாயார் வீட்டில் போய் இருந்து கொள். அல்லாஹ்விடத்திலிருந்து இதற்கான தீர்ப்பு வந்ததற்கு பிறகு நீ மீண்டும் என் வீட்டுக்கு வாழவா அப்படின்னு சொல்லி காப் ரலியல்லாஹு தன்னுடைய மனைவிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் ஹிலால் இப்னு உமையா அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் வயசு கூடுனவங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்ய கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி தேவை. உடனே அவங்களுடைய மனைவி மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் போய், இந்த மாதிரி என்னுடைய கணவர் ரொம்ப தள்ளாத வயதில் ஆளாக்கப்பட்டு விட்டார், அவருக்கு நான் பணிவிடை செய்யணும், அதனால் நான் அவரோட என்ன செய்கிறேன், இருக்கிறேன், அவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஆனால் அவரோடு நீங்கள் இணையக்கூடாது என்று சொன்னதோட அவங்க மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், என்றைக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து இதற்கான தீர்ப்பு வரட்டும் நீங்கள் உங்கள் வாயிலிருந்து சொன்னீங்களோ அன்றையிலிருந்து இன்று நாள் 40க்கும் மேற்பட்ட நாட்களாகிவிட்டது. என் கணவர் வீட்டிலே முடங்கி கிடக்கின்றார், என் கணவர் அழுத வண்ணத்திலே இருக்கின்றார், என் கணவர் உணவு இல்லாமல், குடிபானம் இல்லாமல், எந்த உணர்ச்சியும் இல்லாமல், எதனின் தேவையும் இல்லாமல் என் கணவர் இன்று வரை அழுது கொண்டே இருக்கின்றார் என்று அவர்களின் மனைவியர் சொல்லி காமிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்த ஒரு தவறு தவறாக இருந்தாலும், தவறி நாம் செய்திருந்தாலும் அதற்கான தௌபாவை நாம் எத்தனை நாட்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அந்த பெண்ணுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கின்றார்கள். காப் ரலியல்லாஹுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்வது,
யாரும் என்னிடத்தில் பேசுவதில்லை, என்னிடத்தில் யாரும் கொடுக்கல் வாங்கல் வைப்பதில்லை. இதனால் வியாபாரத்தில் நஷ்டம், மன ரீதியான நஷ்டம், உடல் ரீதியான நஷ்டம் என பலதையும் காப் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரின் மீது துளியும் கூட அவர்கள் கோபப்படவில்லை. அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து துளியும் கூட அவர்கள் நிராசையாகவில்லை. நிச்சயம் அல்லாஹ் இதற்கான ஒரு உண்மையான தீர்வை, உண்மையான நமது நியாயத்தை அல்லாஹ் நமக்கு அளிப்பான் என்கின்ற நம்பிக்கையில் காப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப மனசுக்கு கஷ்டமானதுக்கப்புறம் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சின்ன வாப்பா மகன் அபூ கத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறதுக்காக செல்கிறாங்க. அபூ கத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்துக்கு போகிறாங்க. தோட்டத்துக்கு போனால் காப் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்காங்கன்னு சொல்லி தோட்ட கதவு கூட திறக்கப்படவில்லை. தோட்ட கதவு மூடியே இருக்கிறது. இவர்கள் சத்தம் கொடுக்கின்றார்கள், கதவு திறக்கப்படவில்லை. தோட்டத்தின் செவத்துக்கு மேல் காப் ரலியல்லாஹு அன்ஹு ஏறினாங்க. தோட்டத்தினுடைய செவத்துக்கு மேலே காப் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி சலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சிறிய தந்தையின் மகன் பதில் சலாம் சொல்லலை. இதுக்கிடையில் காப் ரலியல்லாஹு அன்ஹு அபூ கத்தாத்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. பதிலே சொல்லலை. காப் ரலியல்லாஹு அன்ஹு இங்கிருந்து சத்தம் கொடுக்கின்றார்கள், ஊரே என்னை பற்றி தவறாக பேசுகிறது, ஊரே என்னை குறித்து தவறான எண்ணம் கொன்று விட்டது, அல்லாஹ்வின் தூதரோ என்னை ஓரம் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அபூ கத்தாத்தா, நான் அல்லாஹ்வின் தூதரின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றேன், அல்லாஹ்வின் தூதரை எந்த அளவிற்கு நேசிக்கின்றேன் என்பதை நீ அறிவாய்தானே. நீயும் இப்படி செய்யலாமா? நீயும் என்னை ஒதுக்கலாமா? நீயும் என்னை புறக்கணிக்கலாமா? நீயும் என்னை ஓரம் தள்ளி வைக்கலாமா என்று காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அபூ கத்தாத்தாவிடமிருந்து பதில் வரவில்லை. மீண்டும் சொல்கின்றார்கள், பதில் வரவில்லை. மூன்றாவது முறை சொல்லும்போது அபூ கத்தாத்தா சொன்னார்கள், உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை, உனது நேசத்தை, உனது மகத்துவத்தை அல்லாஹும் அவனின் தூதர் மட்டும்தான் அறிவார்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது. திரும்பி கூட பார்க்கல. காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய சிறிய தந்தையின் மகன் அப்படி செய்வார் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை. இவர் இப்படி செஞ்சதுனால எனக்கு ரொம்ப மனவேதனை ஆகிவிட்டது. அழுது கொண்டே நான் அந்த செவத்திலிருந்து கீழே குதித்துவிட்டு மதீனாவினுடைய கடை வீதிகளுக்கு வந்தேன். மதீனாவினுடைய கடை வீதிகளுக்கு வந்தால் கஸ்ஸான் நாட்டில் உள்ள ஒரு மனிதர் அந்த மதீனா கடை வீதிகளில் என்னை குறித்து விசாரித்து கொண்டிருக்கின்றார். காப் என்றால் யார், காப் எப்படி இருப்பார், அவருடைய விலாசம் என்ன என்பதாக மக்களிடத்திலே விசாரிக்கின்றார். அந்த நேரத்தில் நான் கடை வீதிக்குள் வந்ததோடு மக்கள் சைக்கினையின் மூலமாக என்னை அவருக்கு அடையாளப்படுத்தினார்கள். உடனே அந்த மனிதர் என்னிடத்தில் ஒரு கடிதத்தை தந்தார். அந்த கடிதத்தை நான் வாங்கி பிரித்து பார்த்தேன். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, உங்களின் தூதுவர், உங்களின் தலைவர், உங்களுக்கு நேசத்திற்குரியவர் உங்களை வெறுத்து ஒதுக்கியிருக்கின்றாராமே. நிச்சயமாக எங்கள் ஊருக்கு வாருங்கள், எங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு உயர்ந்த பதவிகளை தந்து, உயர்ந்த அன்பளிப்புகளை தந்து, நல்ல திருமணம் முடித்து வைத்து உங்களை நான் கண்ணியப்படுத்துகின்றேன் என்று அந்த கடிதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்துவிட்டு மீண்டும் என் மனம் மிகுந்த வேதனைக்கு உள்ளானது. எனக்கு வந்த சோதனையிலும் இது என்ன பெரும் சோதனை என்று நான் நினைத்து கொண்டு அந்த கடிதத்தை அப்படியே கொண்டு என்னுடைய வீட்டின் அடுப்பில் போட்டு நான் எரித்து விட்டேன். இப்படியே 50 நாட்கள் இப்படியே கடந்து போனது. யாருடைய பேச்சும் இல்லை, எந்த குடுக்கல் வாங்கலும் இல்லை, மனைவியினுடைய தொடர்பு இல்லை. மனிதனுடைய வாழ்க்கை சகோதரர்களே எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காப் ரலியின் மனம் வேதனையில் எப்படி துடித்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறுதியாக 50 நாட்கள் கழித்து 51ஆம் நாள் காப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், என் வீட்டின் மாடியில் நான் சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தேன். சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றி கொண்டு சலாம் கொடுத்ததோடு என் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சல்உ என்கின்ற மலையில் இருந்து அஸ்லம் குலத்தை சார்ந்த ஒரு மனிதர், காபே காபே உமக்கு சுப செய்தி கிடைத்து விட்டது என்று கத்திக்கொண்டே குதிரையில் வேகமாக வந்தார். அவர் குதிரை என்னை வந்து அடைவதற்கு முன்னால் அவரின் குரல் என்னை வந்து அடைந்தது. அந்த அளவிற்கு கனத்த குரலில், உரத்த குரலில் சத்தமிட்டு சொல்லி கொண்டு வந்தார்,
உடனே நான் சுஜூதில் விழுந்தேன். என் கவலை தீர்ந்தது, எனக்கு பிடித்த முசீபத்துகள் நீங்கியது, என்னை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான், எனக்கான சான்றிதழை அல்லாஹ் வழங்கிவிட்டான், என்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று நான் சுஜூதிலே விழுந்தேன். சுஜூதில் விழுந்து நான் அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்துவிட்டு சுஜூதில் இருந்து எழுந்தவுடன் கத்திய மனிதர் என் அருகாமையில் வந்தார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த நேரத்தில் அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த அன்பளிப்பும் இல்லை. இறுதியாக நான் அணிந்திருந்த 2 ஆடைகளை கலட்டி அவரிடம் கொடுத்தேன். எனக்கு செய்தி வருவதற்கு முன்னால் எங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி மதினா முழுக்க தெரிந்ததின் காரணமாக பக்கத்து வீட்டில் சென்று 2 ஆடைகளை இரவல் வாங்கி கொண்டு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சென்றேன். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவிற்கு சஹாபாக்கள் பொறுமையாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு தௌபாவில் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்காக எதையும் தியாகம் செய்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு நான் சென்றேன். செல்லும் வழியிலெல்லாம் மக்கள் என்னை பாராட்டினார்கள். செல்லும் வழியிலெல்லாம் மக்கள் எனக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள், என்னிடத்தில் அன்போடு நடந்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு நான் சென்றேன். என்னை முஹாஜிர்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். முஹாஜிர்களில் யாராவது எனக்கு சுப செய்தி சொல்வார்களா என்று நான் எதிர்பார்த்தேன். முஹாஜிர்களில் யாரும் எனக்கு சுப செய்தி சொல்லவில்லை. தல்ஹா இப்னு உபைதுல்லா மட்டும் ஓடி வந்து என்னை கட்டி தழுவி எனக்கு முசாஃபஹா கொடுத்து எனக்கு சுப செய்தி சொல்லி எனக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். அவர்களுடைய பாச உணர்வை என் மகனே, இந்த வயதான நேரத்தில் கண் பார்வை மங்கியதற்கு பிறகும் கூட என்னால் மறக்க முடியவில்லை என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று அழுத வண்ணத்தில் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரின் முகத்தில் பொன் சிரிப்பை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள். மகிழ்ச்சியின் உச்சத்தில் அல்லாஹ்வின் தூதரின் முகம், மகிழ்ச்சியின் மேன்மையில் அல்லாஹ்வின் தூதரின் முகம் நிலவை போன்று பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த கஅபுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்து இந்த தௌபாவை பெற்று தந்தீர்களா, அல்லது அல்லாஹ்வா நேரடியாக இதை ஏற்றுக்கொண்டானா, அல்லாஹ்விடத்தில் இது நேரடியாக இருந்து வந்த விஷயமா என்று கேட்கும்போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கஅபே, இது அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வந்தது. என்ன நேரடியாக? தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்ட அந்த 3 மனிதர்கள் அவர்களுக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டதினால் என்ன ஆனது தெரியுமா? ஹத்தா லாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹ்பத், இந்த விசாலமான பூமி அவர்களுக்கு வாழ்வதற்கு நெருக்கடியாக மாறியது. வலாகத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்கள் உயிர் வாழ்வதை கூட அற்பமாக நினைத்தார்கள். வலன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹி, இன்னும் அவர்கள் எண்ணினார்கள், நிச்சயமாக நமக்கான உதவி, நமக்கான தங்குமிடம், நாம் உதவி தேடக்கூடியது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் என்று எண்ணி அவர்கள் சும்ம தாப லியதூபு, அவர்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய்தார்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபா செய்தவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டான் என்று 3 நபர்களை குறித்து இறைவசனத்தை இறக்கினானே. இந்த நிகழ்வு அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், இதை அல்லாஹ் நேரடியாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லிவிட்டு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்கள் உம்மா உங்களை பெற்றதுலேயே நீங்கள் இத்தனை நாட்கள் எதையெல்லாம் கண்டு சந்தோஷப்பட்டீங்களோ அதையெல்லாம் விட மிக சந்தோஷமான நாள் இதுதான் கஅபே, இதுதான். உங்களின் தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டதாக குர்ஆனில் அல்லவா குறிப்பிட்டான். உங்களுடைய பாவ மன்னிப்பை, நீங்கள் அழுத அந்த அழுகையை, நீங்கள் ஏந்தி அந்த கரத்திற்கான மதிப்பை, உங்களுடைய குரலுக்கான வலிமையை அல்லாஹ் ஒப்புக்கொண்டதாக குர்ஆனிலே சொல்லிவிட்டான். இதுதான் மகிழ்வுக்குரிய நாள் என்று கஅப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதில் சொன்னார்கள். அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்தார்கள். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உண்மையை சொன்னதுனால தானே இது நடந்தது. நான் மாத்திரம் அந்த 80 நபர்களை போன்று உங்களிடத்திலே பொய் சொல்லியிருந்தால் என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்திருக்குமா?
எனவே இனிமேல் என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்கின்ற ஒரு தீர்மானத்தை காப் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தார்கள். அவர்களின் மகனிடத்தில் சொல்கின்றார்கள், அப்பொழுது எடுத்த தீர்மானம் இன்று வரையில் வயதாகிவிட்டது. இந்த காபின் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்னைய வரையிலும் என் வாழ்க்கையை நான் பொய் சொன்னதில்லை. உடனே அல்லாஹ்வின் தூதரிடத்தில் காப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் என் தௌபாவை ஏற்றுக்கொண்டான், எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது நாயகமே. அதனால் என்னுடைய சொத்தை முழுக்க நான் அல்லாஹ்விற்காக எழுதி தந்துடுறேன். இதை விட எனக்கு சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? அல்லாஹ்லே என் தௌபாவை ஏற்றுக்கிட்டான், என் சொத்து முழுக்க எழுதுகிற நாயகமே, என் சொத்து முழுக்க எழுதுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அப்படி செய்யாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக எதையாவது வைத்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்காக எதையாவது கொடுங்கன்னு சொன்னதோடு காப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படியானால் ஹைபர் போரில் எனக்கு கிடைச்ச ஒரு நிலம் இருக்கிறது, அதை மாத்திரம் நான் எனக்கு வைத்து கொண்டு மீதம் எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக எழுதி கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ்விற்காக அனைத்தையும் கொடுத்தார்களே சகோதரர்களே. தௌபா. அல்லாஹ்வின் தூதர் ரமலானை குறித்து சொல்லும்போது வஅவ்சுதுஹு மக்ஃபிரா, அதனுடைய நடுப்பகுதி இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கும் இந்த நாட்கள்தான் பாவ மன்னிப்புக்குரியது என்றார்களே. என்னென்ன பாவங்கள் எப்பப்போது எப்படியெல்லாம் நாம் செய்திருக்கின்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவை அனைத்திற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அவை அனைத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். காப் ரலியல்லாஹு அன்ஹு போன்று 50 நாட்கள் நம்மால் தௌபா செய்ய முடியவில்லை என்றாலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு 8 நாள் 7 நாள் இருக்கிறது, இதிலாவது நாம் தௌபா செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவோமாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.